போலீஸ் யூனிஃபார்ம் போடலை, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கலை, எஃப்ஐஆர் போடலை. ஸோ அன்யூனிஃபார்மில் அஜித்குமாரை தாக்கியிருக்காங்க. நிக்கிதா அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை சீக்கிரமாக வந்து வாங்கலை. நிக்கிதா அவர்கள் ஓவரான ப்ரெஷர் வந்து கொடுக்கல. ஆனால் எதுக்காக அஜித்குமாரை தனிப்படை அமைத்து தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க? ஸோ நிக்கிதாவுக்கும் அஜித்குமாருக்கும் இதுக்கு முன் வந்து ஏதாவது பகை வந்து இருந்திருக்கா? ஸோ நிக்கிதா அவர்களோட தனிப்படை மூலமாக தான் வந்து இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து அதிகமாக எழுந்து கொண்டு இருக்கு. நிக்கிதா அவர்களும் இதுக்கான பதில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன பதில் மூலமாகவும் நிறைய கேள்விகள் வந்து எழுந்து கொண்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படம் பார்க்குற மாதிரி தான் அஜித்குமார் அவர்களோட கேஸ் வந்து போய்கொண்டு இருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது அஜித்குமார் அவர்களோட மரணத்தில் அடுத்தடுத்து அதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறத விட அடுத்தடுத்து மர்மங்கள் வந்து வெளியாகி கொண்டே இருக்கு. நிறைய கேள்விகள் வந்து எழுகிறது. ஃபர்ஸ்ட்டாக எழுகிற கேள்வி என்னன்னா, ஸோ அஜித்குமார் அவர்களை தனிப்படை அமைத்து தேட வேண்டிய அவசியம் என்ன? அஜித்குமார் அவர்கள் கொலையாளி கிடையாது. இதுக்கு முன்பு வந்து அஜித்குமார் மீது எந்த விதமான கேஸும் வந்து கிடையாது. ஸோ வந்து அவர் வந்து ஏதோ ஒரு பெரிய செலிபிரிட்டியோ இல்லை வந்து நிக்கிதா அவர்களுக்கு பெரிய அரசியல் பின்பலமோ இல்லை இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஆனால் எதுக்காக அஜித்குமாரை தனிப்படை அமைத்து தேட வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகிறது. அதை தொடர்ந்து வந்து அஜித்குமார் அவர்களை வந்து ஏன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கவில்லை? இதுக்காக தனியாக வந்து அவரை வந்து விசாரித்து இருக்காங்க. இதுக்கு முன் வந்து அதே காவல் நிலையத்தில் பல கேஸ் வந்து விசாரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அஜித்குமார் அவர்கள் கேஸ் மட்டும் ஏன் விசாரிக்கப்படவில்லை அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகிறது. ஏன் எஃப்ஐஆர் வந்து போடலை அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுகிறது. ஸோ நிக்கிதா அவர்கள் தொடர்ந்து வந்து எஃப்ஐஆர் வந்து கொடுக்க வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க. எஃப்ஐஆர் வந்து போடாமல் வந்து அஜித்குமார் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, நிக்கிதா அவர்கள் வந்து அஜித்குமார் வந்து தனிப்படை அமைத்து இந்த மாதிரி தாக்கி அவர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ நிக்கிதா அவர்கள் மீது வந்து இதுக்கு முன்பே வந்து பல கேஸ் வந்து இருக்குது. நிக்கிதா அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற புகைப்படங்கள் எல்லாமே இந்த வெளியானது. இப்போ வந்து நிக்கிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் அவர்களோட மரணம் எனக்குமே வந்து ஷாக்கிங்காக தான் இருக்குது. நான் காவல் நிலையத்தில் அன்னைக்கு மத்தியானமே கேஸ் கொடுக்க போயிட்டேன். ஆனால் வந்து என்னோட கேஸ் வந்து அவங்க எடுத்தது வந்து 8:30 அதாவது நைட்டு 8:30 தான் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறமா அதை பற்றி நான் எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு பெரிய கேள்வி வந்து எழுகிறது. 1 பவுன் கிடையாது, 2 பவுன் கிடையாது, 20 பவுன் நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் வெயிட் பண்ணி கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நிக்கிதா அவர்கள் அந்த கேஸை பற்றி எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நிக்கிதா மீது சந்தேகம் வந்து இன்னுமே வந்து அதிகரிக்கிறது. அதுக்கப்புறமா எனக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்களோட லிங்க் வந்து இருக்குது, ஸோ அதிகாரிகளோட லிங்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கொண்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. என்னோட தாய்க்காக மட்டுமே நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நிக்கிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நிக்கிதா அவர்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது இதுக்கு முன்பு என்னென்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு செக் பண்ணும்போது தான் வந்து நிக்கிதா அவர்களோட தந்தை வந்து ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. சமீபத்தில் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ நிக்கிதாவுக்கு வந்து இதுக்கு முன்பு வந்து பல விஷயங்கள் பிரச்சனை வந்து சில கேஸ்லாம் வந்து நடந்திருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் வந்து நிக்கிதா அவர்கள் ஒரு காரணம் வந்து டிஎம்கே கவுன்சிலர் மீது வந்து சண்முகம் மீது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டிஎம்கே நிர்வாகி சண்முகம் அவர்களுக்கும் எனக்கும் வந்து சில பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ அதாவது வந்து என்னோட கார் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும், அதனால் என்னோட காரை வந்து ஷூட்டிங்காக அவர் வந்து கேட்டிருந்தாரு. நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய டைம் கேட்கும்போது வந்து நான் சுத்தமாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆஷாக வந்து சொல்லிட்டேன். அப்போ வந்து சண்முகமுக்கும் எனக்கும் வந்து சில பிரச்சனைகள் வந்து இருக்குது. அவர் வந்து என் மேலே வந்து செம கோபத்தில் வந்து இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இந்த ஒரு கேஸில் வந்து இன்னும் எப்படியாவது லிங்க் பண்ணி விட்டுடணும், ஸோ எனக்கு இந்த கேஸுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டு விடணும் அப்படின்னு சொல்லி சண்முகம் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் தான் வந்து என்ன வந்து இந்த மீடியாவில் வந்து தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சண்முகம் மீது வந்து கேஸ் வந்து நிக்கிதா அவர்கள் டைவர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு கேஸ் வந்து யாரை சுற்றி நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை சுற்றி கேள்விகள் வந்து எழுந்து கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே இந்த ஒரு கேஸ் வந்து காவல் அதிகாரிகள் செய்த தவறால் வந்து அஜித்குமார் அவர்கள் இறந்தார்களா? அதாவது காவல் அதிகாரிகள் உண்மையாலுமே விசாரணை அப்படிங்கிற பேரில் விசாரணை கூப்பிட்டு போய் அடித்து அதனால் உயிரிழந்தாங்களா? இல்லை நிக்கிதா அவர்கள் வந்து காவல் அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்தோ இல்லை வந்து அவரோட பின்பலம் மூலமோ வந்து நிக்கிதா அவர்கள் தன்னோட பர்சனலாக வந்து அஜித்குமாரை வந்து பகை மூலமாக அட்டாக் பண்ணியிருக்காங்களா? அப்படியும் இல்லைனா நிக்கிதா அவர்கள் சொல்கிற மாதிரி வந்து சண்முகம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து நிக்கிதா மீது வந்து நிறைய அவதூறான விஷயத்தை வந்து பரப்பி கொண்டு இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகிறது. ஸோ அஜித்குமார் அவர்களோட மரணங்களில் இவ்வளவு கேள்வி எழுந்து கொண்டு இருக்கு. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்குமா?
வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். போலீஸ் யூனிஃபார்ம் போடலை, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கலை, எஃப்ஐஆர் போடலை. ஸோ அன்யூனிஃபார்மில் அஜித்குமாரை தாக்கியிருக்காங்க. நிக்கிதா அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை சீக்கிரமாக வந்து வாங்கலை. நிக்கிதா அவர்கள் ஓவரான ப்ரெஷர் வந்து கொடுக்கல. ஆனால் எதுக்காக அஜித்குமாரை தனிப்படை அமைத்து தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க? ஸோ நிக்கிதாவுக்கும் அஜித்குமாருக்கும் இதுக்கு முன்பு வந்து ஏதாவது பகை வந்து இருந்திருக்கா? ஸோ நிக்கிதா அவர்களோட தனிப்படை மூலமாக தான் வந்து இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து அதிகமாக எழுந்து கொண்டு இருக்கு. நிக்கிதா அவர்களும் இதுக்கான பதில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன பதில் மூலமாகவும் நிறைய கேள்விகள் வந்து எழுந்து கொண்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படம் பார்க்குற மாதிரி தான் அஜித்குமார் அவர்களோட கேஸ் வந்து போய்கொண்டு இருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது அஜித்குமார் அவர்களோட மரணத்தில் அடுத்தடுத்து அதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறத விட அடுத்தடுத்து மர்மங்கள் வந்து வெளியாகி கொண்டே இருக்கு. நிறைய கேள்விகள் வந்து எழுகிறது. ஃபர்ஸ்ட்டாக எழுகிற கேள்வி என்னன்னா, ஸோ அஜித்குமார் அவர்களை தனிப்படை அமைத்து தேட வேண்டிய அவசியம் என்ன? அஜித்குமார் அவர்கள் கொலையாளி கிடையாது. இதுக்கு முன்பு வந்து அஜித்குமார் மீது எந்த விதமான கேஸும் வந்து கிடையாது. ஸோ வந்து அவர் வந்து ஏதோ ஒரு பெரிய செலிபிரிட்டியோ இல்லை வந்து நிக்கிதா அவர்களுக்கு பெரிய அரசியல் பின்பலமோ இல்லை இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஆனால் எதுக்காக அஜித்குமாரை தனிப்படை அமைத்து தேட வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகிறது. அதை தொடர்ந்து வந்து அஜித்குமார் அவர்கள் வந்து ஏன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கவில்லை? இதுக்காக தனியாக வந்து அவரை வந்து விசாரித்து இருக்காங்க. இதுக்கு முன் வந்து அதே காவல் நிலையத்தில் பல கேஸ் வந்து விசாரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அஜித்குமார் அவர்கள் கேஸ் மட்டும் ஏன் விசாரிக்கப்படவில்லை அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகிறது. ஏன் எஃப்ஐஆர் வந்து போடலை அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுகிறது. ஸோ நிக்கிதா அவர்கள் தொடர்ந்து வந்து எஃப்ஐஆர் வந்து கொடுக்க வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க. எஃப்ஐஆர் வந்து போடாமே வந்து அஜித்குமார் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, நிக்கிதா அவர்கள் வந்து அஜித்குமார் வந்து தனிப்படை அமைத்து இந்த மாதிரி தாக்கி அவர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ நிக்கிதா அவர்கள் மீது வந்து இதுக்கு முன்பே வந்து பல கேஸ் வந்து இருக்குது. நிக்கிதா அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற புகைப்படங்கள் எல்லாமே இந்த வெளியானது. இப்போ வந்து நிக்கிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் அவர்களோட மரணம் எனக்குமே வந்து ஷாக்கிங்காக தான் இருக்குது. நான் காவல் நிலையத்தில் அன்னைக்கு மத்தியானமே கேஸ் கொடுக்க போயிட்டேன். ஆனால் வந்து என்னோட கேஸ் வந்து அவங்க எடுத்தது வந்து 8:30 அதாவது நைட்டு 8:30 தான் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறமா அதை பற்றி நான் எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு பெரிய கேள்வி வந்து எழுகிறது. 1 பவுண்ட் கிடையாது, 2 பவுண்ட் கிடையாது, 20 பவுண்ட் நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் வெயிட் பண்ணி கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நிக்கிதா அவர்கள் அந்த கேஸை பற்றி எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நிக்கிதா மீது சந்தேகம் வந்து இன்னுமே வந்து அதிகரிக்கிறது. அதுக்கப்புறமா எனக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்களோட லிங்க் வந்து இருக்கு, ஸோ அதிகாரிகளோட லிங்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு கொண்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. என்னோட தாய்க்காக மட்டுமே நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நிக்கிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நிக்கிதா அவர்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது இதுக்கு முன்பு என்னென்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு செக் பண்ணும்போது தான் வந்து நிக்கிதா அவர்களோட தந்தை வந்து ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. சமீபத்தில் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ நிக்கிதாவுக்கு வந்து இதுக்கு முன்பே வந்து பல விஷயங்கள் பிரச்சனை வந்து சில கேஸ்லாம் வந்து நடந்திருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் வந்து நிக்கிதா அவர்கள் ஒரு காரணம் வந்து டிஎம்கே கவுன்சிலர் மீது வந்து சண்முகம் மீது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டிஎம்கே நிர்வாகி சண்முகம் அவர்களுக்கும் எனக்கும் வந்து சில பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ அதாவது வந்து என்னோட கார் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும், அதனால் என்னோட காரை வந்து ஷூட்டிங்காக அவர் வந்து கேட்டிருந்தாரு. நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய டைம் கேட்கும்போது வந்து நான் சுத்தமாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆஷாக வந்து சொல்லிட்டேன். அப்போ வந்து சண்முகமுக்கும் எனக்கும் வந்து சில பிரச்சனைகள் வந்து இருக்குது. அவர் வந்து என் மேலே வந்து செம கோபத்தில் வந்து இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இந்த ஒரு கேஸில் வந்து இன்னும் எப்படியாவது லிங்க் பண்ணி விட்டுடணும், ஸோ எனக்கு இந்த கேஸுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டு விடணும் அப்படின்னு சொல்லி சண்முகம் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் தான் வந்து என்ன வந்து இந்த மீடியாவில் வந்து தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சண்முகம் மீது வந்து கேஸ் வந்து நிக்கிதா அவர்கள் டைவர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு கேஸ் வந்து யாரை சுற்றி நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை சுற்றி கேள்விகள் வந்து எழுந்து கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே இந்த ஒரு கேஸ் வந்து காவல் அதிகாரிகள் செய்த தவறால் வந்து அஜித்குமார் அவர்கள் இறந்தார்களா? அதாவது காவல் அதிகாரிகள் உண்மையாலுமே விசாரணை அப்படிங்கிற பேரில் விசாரணை கூப்பிட்டு போய் அடித்து அதனால் உயிரிழந்தாங்களா? இல்லை நிக்கிதா அவர்கள் வந்து காவல் அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்தோ இல்லை வந்து அவரோட பின்பலம் மூலமோ வந்து நிக்கிதா அவர்கள் தன்னோட பர்சனலாக வந்து அஜித்குமாரை வந்து பகை மூலமாக அட்டாக் பண்ணியிருக்காங்களா? அப்படியும் இல்லைனா நிக்கிதா அவர்கள் சொல்கிற மாதிரி வந்து சண்முகம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து நிக்கிதா மீது வந்து நிறைய அவதூறான விஷயத்தை வந்து பரப்பிக்கொண்டு இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகிறது. ஸோ அஜித்குமார் அவர்களோட மரணங்களில் இவ்வளவு கேள்வி எழுந்து கொண்டு இருக்கு. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்குமா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.